நீங்களா தானே இப்படிலாம் பண்ணலான்னு முடிவெடுக்கிறீங்க? இப்போ நான் சொல்றேன், இந்த மாதிரி பூ கட்டிட்டு வாங்க. சிகப்பு பூ வந்துச்சுன்னா நான் அப்ப நம்புறேன். சரிங்க, அவங்க கேட்குற மாதிரியே பண்ணிருங்க. சரிங்க தம்பி. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டேம்மா. நீங்களே உங்க கையால் எடுத்து கடவுள் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. போதுமா? இந்தாங்க. மித்ரா, இங்கே யாரும் எதுவும் பண்ணலை. எல்லா தடவையும் நீ தான் பூ வரம் கேட்டிருக்க. என்ன வந்துச்சுன்னு பார்த்தல்ல. எனக்கு என்னமோ இதுக்கு மேலேயும் இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணுறது சரியாக வரும்னு தோணலை. நீ தேவையில்லாமல் அவசரப்பட்டு கண்டதையும் யோசித்து மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. இப்போ இந்த கல்யாணம் நடக்காமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு படுது மித்ரா. பார்த்துக்க. நீங்க சொன்னபடியே நடிச்சிட்டேன். பேசின பேமெண்ட்டை கொடுத்துருங்க. டைம் ஆறுது. எனக்கு அடுத்து ஒரு சீரியல் ஷூட்டிங் இருக்கு. சாமி, உங்களுக்கு அங்க மாமரத்துக்கு கீழே தவக்கலன்னு ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க போங்க. சரி சரி. என்ன மித்ரா, உனக்கு இன்னுமா புரியல? கொஞ்சம் அக்கடிச்சூடு. என்ன மித்ரா, ஷாக் ஆயிட்டியா? என்னடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திவ்யமா தெரிஞ்ச பிள்ளையார இப்ப தூக்கிட்டு போறாங்களேன்னு பாக்குறியா? இதெல்லாம் என்னோட ஏற்பாடுதான். சினிமா ஷூட்டிங்க்குலாம் இப்படிதான் எடுத்துட்டு போவாங்க. நல்லா இருந்துச்சுல பாரதி? கூல் மித்ரா, கூல். ஐயரும் செட்டப்பு, பிள்ளையார் கோயிலும் செட்டப்பு, எல்லாத்துக்கும் மேல இந்த பூ போட்டு பாக்குற பிளான சொல்லி உன்னை ட்ராப் பண்ணி கூட்டிட்டு வந்த வரைக்கும் ஃபுல்லா என்னோட செட்டப் தான். பொய் பொய், மேல மேல பொய். இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காளா மித்ரா? மாப்பிள்ள சொல்றதெல்லாம் உண்மையா? நீ மாப்பிள்ளைக்கே தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு மாப்பிள்ளைய கூட்டிட்டு போனியா? நான் தான் பாட்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன். முதல்ல நீ என்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்றதுக்கு கூட்டிட்டு போனது தப்பு. அது நான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும்னு நினைச்சேன். அதனால தான் நான் சொன்னேன். சொல்லு, எதுக்காக இந்த மாதிரி பண்ண? இப்ப நீ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ற அளவுக்கு அப்படி என்ன அவசரம் உனக்கு? மித்ரா, பாட்டி கேக்குறாங்கல்ல, சொல்லு. உன் பாட்டி கேக்குறாங்கல்ல மித்ரா, நீயும் பவானியும் சேர்ந்து கூட்டு கலவாணித்தனம் பண்றீங்கன்னு சொல்லு. பாட்டி, பாட்டி முதல்ல என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. நான் பண்ணது தப்புனே தெரிஞ்சு நான் தப்பு பண்ணிட்டேன். இப்படிலாம் நான் நடந்துக்கிறதுக்கு என் மைண்ட் தான் காரணம். எனக்கும் ஆதிக்கும் எங்க கல்யாணம் நடக்காமலே போயிருமோன்ற பயத்துலதான் நான் இப்படி பண்ணிட்டேன். எனக்கு வேற வழி தெரியல பாட்டி. எதுக்கு மித்ரா இப்படி தேவையில்லாம பயப்படுற? உனக்கும் மாப்பிள்ளைக்கும் புடிச்சு போய் தானே கல்யாணம் பண்ணிக்க அமெரிக்காவில இருந்து இங்க வந்திருக்கீங்க.
பாரதி, என்னாச்சு பாரதி? ஏன் ஆதித்தம்பி பேரை சொல்லிட்டு இப்படி சத்தம் போட்ட? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? பாட்டி, ஆதிய யாரோ ஒரு பொண்ணு கத்தியால குத்துற மாதிரி கனவு வந்துச்சு. என்ன சொல்ற பாரதி? இது முதல் தடவை இல்ல பாட்டி. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. அவருக்கு யாரோ ஒரு பொண்ணால பிரச்சனை இருக்குன்னு தோணுது. சரியா போச்சு போ. கை பொண்ணுக்கு கண்ணாடி வேணுமா? அந்த மித்ராவாலதான் தம்பிக்கு பிரச்சனைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. ஆனா ஒரே மாதிரியான கனவு 2 தடவை வந்திருக்கு பாட்டி. இது சாதாரணமா என்னால எடுத்துக்கவே முடியல. என் மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. நீ பயப்படுறது நியாயம்தான் பாரதி. இது வெறும் கனவு தானே. நீ இத நினைச்சு கவலைப்படாத. மித்ரா தப்பா இருக்கிறத பத்தி நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் உனக்கு அதே கனவு வந்துட்டு இருக்கு. நீ இத பத்தி ரொம்ப யோசிக்காத பாரதி. இல்ல பாட்டி, ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லிட்டே இருக்கு. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு புரியுது பாரதி. அப்படி உனக்கு ரொம்ப குழப்பமாவும் பயமாவும் இருந்துச்சுன்னா நம்ம கபாலீஸ்வரர் கோயில்ல இருக்கிற சாமியார போய் பாரு. ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இந்த மாதிரி குழப்பத்தோட போறவங்களுக்கு நல்ல முடிவா சொல்லுவாரு. உன்னுடைய பயம் உண்மையானதுதாம்மா. உன் கணவனை சுத்தி ஒரு தீய சக்தி ஒரு மாய வலைய பின்னி அதிலிருந்து அவர் வெளியில வராம இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா நீ அதை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா. ஏன்னா அந்த தீய சக்திய அழிக்கிற சக்திய அந்த கடவுள் உன்கிட்ட தாம்மா கொடுத்திருக்காரு. நீ மனசு கலங்கி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நேர்மையான எண்ணங்களோட ஒரு பொண்ணு நினைச்சா அந்த பொண்ணால முடியாத விஷயம்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. உன் புருஷனுடைய உயிர் உன்கிட்ட தாம்மா இருக்கு. உன்னை மீறி அவரை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. நீதான் அவருக்கு காவல் தெய்வமா இருந்து அவரை காத்துக்கிட்டு வர. இது இந்த ஜென்மத்தில் ஆரம்பிச்ச உறவு இல்ல. விட்ட குறை தொட்ட குறையா பல ஜென்மமா தொடர்ந்துகிட்டு இருக்குமா. உன் புருஷனுக்காகத்தான் ஒரு உயிர் தன்னோட உயிரை கொடுத்துட்டு போயிருக்கு.